அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 4ஆம் இடத்தில் புதன் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். 4ஆம் இடம் என்பது சுபஸ்தானம். நம்ம தாயை பற்றி பேசும் இடமும் கூட, நம்ம சொத்துக்களை பற்றியும் பேசும் இடமும் கூட. இந்த இடத்தில் புதன் நல்ல வலுப்பெற்றிருந்தார் என்றால் இவங்களுக்கு பூமி, வாகனம் சேர்க்கை எல்லாமே வந்து அமையும் இவர்களுக்கு. அடுத்தபடியாக கலைகளை நன்றாக கற்றுக்கொள்வார்கள். இவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கலைகளை திறன்பட கற்றுக்கொள்வார்கள். புத்தி கூர்மை இருக்கும். கல்வி அறிவு மிக்கவர்களாக இருப்பார்கள். ராஜதந்திரிகளாகவும் இருப்பார்கள். அரசாங்கத்தை தைரியமாக விமர்சிப்பார்கள். அரசாங்கத்தை பற்றி ஒரு விஷயம் எடுத்து சொல்லணும்னா இவங்களுக்கு அந்த மனோதைரியம் இருக்கும். அதை பற்றி அரசாங்கத்தை பற்றி விமர்சிக்கக்கூடிய அளவில் இவர்கள் புத்திசாலிகளாக இருப்பார்கள். பெரிய குறிக்கோள் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அடிக்கடி வசிப்பிடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். சிறந்த உடல் நலம் இருக்கும். தந்தை, அதாவது இவருடைய தந்தை சுயநலவதியாக இருப்பார். சிறந்த வாகனங்கள் பெற்றிருப்பார்கள். நுண்கலைகள் மற்றும் இசைக்கருவிகளை இயக்குவதில் திறமையானவர்களும் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அடிக்கடி வெளிநாட்டிற்கு பயணம் செய்பவர்களாகவும் இருப்பார்கள். நகைச்சுவை மிக்கவர்களாக இருப்பார்கள். நன்மதிப்பு மரியாதை பெற்றிருப்பார்கள். பொதுவாக 4ஆம் இடத்தில் புதன் நல்லதையே தான் செய்கிறார். நல்ல குணங்கள், பிறரிடம் பழகும் பொழுது ஒரு மரியாதை எல்லாமே இவர்களுக்கு இருக்கும். சிறப்பாக இருக்கிறது 4ஆம் இடத்தில் புதன். தொடர்ந்து நம்ம நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.